ராவணனோட தலைக்கணத்தை அடக்கிய சிவபெருமான். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கதையை முழுமையாக கேளுங்க. ராவணன் போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றுகிறான். அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருந்த போது இடையில் கைலாய மலை காட்சி தருகிறது. கைலாய மலையை நந்தி தேவர் காவல் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது ராவணனிடம், இது பரமேஸ்வரர் குடிகொண்ட மலை, அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது, விலகி செல் என்று நந்தி தேவர் கூறுகிறார். இதை கேட்டதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. ஏய் குரங்கு முகம் உடையவனே, யாரை பார்த்து விலகிச் செல்ல சொல்கிறாய்? இந்த மலையை பெயர்த்து எடுத்து விடுவேன் என்று கூறுகிறான். அதற்கு நந்திதேவர், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே என்று கூறினாயே, உனது ராஜ்யம் ஒரு நாள் குரங்குகளாலே அழியும் என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார். ராவணன் கைலாய மலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கின்றான். ராவணனின் தலைக்கணத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் தனது கால் கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார். இதனால் ராவணன் கைலாய மலைக்கு அடியிலேயே சிக்கிக் கொள்கிறான். மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் முன் வாசீக முனிவர் தோன்றி, ராவணா, இனி அழுது பிரயோஜனமில்லை. சிவபெருமானின் கோபம் தீர வேண்டுமென்றால் சாமகீதம் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை கொய்து குடமாகவும், கைகளை தண்டாகவும், நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான். அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கனியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான். அந்த இனிய இசை கைலாய மலை எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் அந்த இசையில் மயங்கி தனது கால் கட்டை விரலை நகர்த்துகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் கைலாய மலையை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய இசையை முடித்து கொண்டான். ராவணனுக்கு அருள் புரியும் வகையில் சிவபெருமான் சந்திரகாசம் என்னும் வாளையும் 30 கோடி ஆயிலையும் ராவணனுக்கு வழங்குகிறார். அது மட்டுமில்லாமல் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கி அருள் புரிந்தார். சிவபெருமானோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.